இன்னைக்கு வந்து தேமுதிக தான் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. பாமக என்டிஏல தான் இருக்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும். அதில் அண்ணாமலைக்கு கைதுக்கு அவங்க கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டாங்க. அன்புமணி அறிக்கை வெளியிட்டார். அடுத்து அதிமுக எதிரணியான பல போட்டியாளர் அணியான அதிமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு பாஜகவும் ஆதரவு கொடுக்கல, பாமகவும் ஆதரவு கொடுக்கல, அதில் ஒதுங்கிட்டாங்க. ஸோ அதிமுக பின்னாடி நின்று போய் நம்ம அசான் டேட் ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதான் அவங்களோட முடிவு. தேமுதிக எங்க ஷிஃப்ட் ஆயிருக்காங்க? தேமுதிக ஷிஃப்ட் ஆனது தேமுதிக அதிமுகவோட கூட்டணி கட்சி. பெரிய முக்கியத்துவத்தை போராட்டங்கள்லாம் தேமுதிக பிரேமலதா அம்மையாருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி, கேபி முனுசாமி எல்லாம் கொடுத்ததை நம்ம கண்கூடா பார்த்தோம். அவங்களும் அதிமுக கூட்டணியில் இருக்குங்கிறத தான் உறுதிப்படுத்தினாங்க. இப்போ கூட கூட்டணி விட்டு வெளியேறுன்னு சொல்லலை. மாநிலங்களவை உறுப்பினர் பதவின்னு வரும்போது அதிருப்தி தொடங்கிடுச்சா? அதில் தான் அதிருப்தி தொடங்கிச்சு. எடப்பாடி பழனிசாமி இன்டெலிஜென்ட் திங்கர், பட் அதை வெளிப்படுத்தினால தவறு இழைச்சிட்டாரு. நாங்கள் எங்கே அக்ரிமெண்ட் கொடுத்தோம் அதுன்னு ஓப்பனாக தேமுதிகவை சினப் பண்ணிட்டாரு. அவர் தேமுதிகவை சினப் பண்ணிட்டாருன்னா என்னோட பார்வை, தம்பி அக்னீஸ்வரன் எங்கள் கட்சிக்கு காரங்க நிறைய தலைவர் இருக்காங்க, யாருக்கும் இல்லைங்கிறதுக்காக தான் சொன்னாருங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கலாம். என்னோட பார்வை, அவர் தனக்கு முக்கியமான கட்சியாட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை கருதுறாரு. காரணம், அவர் ஏரியா வைஸ் பார்த்தா அவர் ரொம்ப சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ண இடம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு வாக்கு பலம் உள்ள சேலம், தர்மபுரி, சிதம்பரம், தென் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், இந்த பகுதியில் தான் அவர் சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணார். இப்போ தேமுதிகவுக்கு கொடுக்கலான்னு வச்சிருந்த மாநிலங்களவை உறுப்பினர் பொறுப்பு பதவியை வந்து பாமகவுக்கு கொடுக்க யோசிக்கிறார் இபிஎஸ். பாமகவுக்கு இப்பவும் கொடுக்க மாட்டார். இப்போ கொடுத்தா அதை வாங்கிக்கிட்டு ஜெயந்த் சௌத்ரி அகிலேஷ் யாதவ் கிட்ட ராஜ்சபா வாங்கினாரு, மோடி கிட்ட அமைச்சரவையில் இருக்கிறாருங்கும் போது 26ல் தான் ராஜ்சபா பற்றி அவர் முடிவெடுப்பார். இப்போ தேமுதிகவுக்கு இப்போ கொடுக்கறதுனால ஏன் பாமக கோச்சுக்க போகுது? கொடுக்கலாம், இப்போ கொடுக்கறதா இல்லைன்னு சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதான் என்ன செய்தியை சொல்லுது? அது எனக்கு தேமுதிகவோட பாமக முக்கியங்கிற செய்தி அவர் சொல்றாரு. தேமுதிக அவருக்கு கூட்டணி கட்சி, எல்லாம் நின்று 39 தோத்து போனாங்க. ஓரளவு நெருங்கி வந்ததுன்னா விஜயபிரபார் நெருங்கி வந்தார். அது கடைசி நேரத்தில் கவுண்டிங் அது இதெல்லாம் வந்து அவர் தோத்ததா அறிவிக்கப்பட்டார். 2026ல் விருப்பப்பட்டா வாங்க, இல்லைன்னா வரணும்னு அவசியம் இல்லைன்னு தேமுதிகவுக்கு இபிஎஸ் சொல்லியிருக்காரா? எனக்கு வந்து பாமக தான் முக்கியங்கிற மெசேஜை மனசுல வச்சுட்டு தான் அதை பேசியிருக்கிறார். பாமக தான் முக்கியங்கிற அந்த மெசேஜுக்கு காரணம், இவருக்கு சீட் வினபிலிட்டி உள்ள இடங்கள், அதுல வந்து பாமகவுக்கு தான் ப்ரூவ்டு ஓட்ஸ் இருக்குது. அப்போ பாமக இருந்தா அரசியல் அரங்கத்துக்குள்ள அவருக்கு எடப்பாடியில வெற்றி உறுதி.